இது என்னடா இந்திய அணிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி மோசமா விளையாண்டு தோத்துருக்காங்க. இந்த போட்டில முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி 47.4 முடியல 10 விக்கெட் போயிருக்கு. 245 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இந்திய அணி பேட்டிங் தரப்புல முதல் இன்னிங்ஸ்ல KL ராகுல் 137 பாலுக்கு 101 ரன் அடிச்சாங்க. விராட் கோலி 36 ரன், 24 ரன் அடிச்சாங்க. பின்னர் கிளம்பிய சவுத் ஆப்பிரிக்காவுடைய தொடக்கம் மோசமா இருந்தாலும் அந்த அணியை சேர்ந்த எல்கர் அதிரடியா விளையாண்டு 100 ரன் அடிச்சு 150 ரன் அடிச்சு சம்பவம் பண்ணார். 8வது விக்கெட்டுக்கு உள்ள வந்த மார்க்கோ ஜாக்சன் எல்கர் கூட பார்த்து வச்சு 2 பேரும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா அணியை 400 ரன் அடிக்க முக்கிய காரணமா அமைஞ்சிட்டாங்க. 2வது இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த எல்கர் 287 பாலுக்கு 185 ரன் அடிச்சாங்க. மார்க்கோ ஜாக்சன் அதிகபட்சமா 84 ரன் அடிச்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி 10 விக்கெட் பேருக்கு 408 ரன் அடிச்சாங்க. 163 ரன் பின்தங்கி இருந்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆனது போல 2வது இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் ஆனாங்க. ரோஹித் சர்மா டக் அவுட்லையும் ஜெய்ஸ்வால் 5 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக விராட் கோலி மட்டும் பொறுப்புற விளையாண்டார். ஆனா விராட் கோலிக்கு பார்ட்னர்ஷிப் தர வகையில யாருமே ஒழுங்கா விளையாடல. இதனால 34.11 முடியல 10 விக்கெட் பேருக்கு 131 ரன் மட்டும் இந்தியா அடிச்சு 32 ரன் வித்தியாசத்துல இன்னிங்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா.